Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th and 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான பயோமாலிக்யூல் லிப்பிட் பற்றி பார்க்கலாம். ஸோ லிப்பிட் பற்றி ஒரு எக்ஸெப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஒரு பயோ மைக்ரோமாலிக்யூல் கிடையாது, இட்ஸ் அ பயோ மேக்ரோமாலிக்யூல். பட் ஆல்சோ இது பயோ மேக்ரோமாலிக்யூல் கூட கிடையாது. இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லிப்பிட் இட் இஸ் நாட் அ பயோ மேக்ரோமாலிக்யூல் but present in acid insoluble pool. ஸோ இது இப்போ நான் சொன்ன உங்களுக்கு புரியாது. இந்த லெக்சர் த்ரூவாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். நான் இதை வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிப்பிட்னு எடுத்த உடனே இதுவும் ஒரு பயோமாலிக்யூல். ஓகே, இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிக்கலாமே லிப்பிட். ஓகே, லிப்பிடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிப்பிட்ஸ் இருக்குது, கான்ஜுகேட் லிப்பிட்ஸ் இருக்குது, தென் நெக்ஸ்ட் வந்துட்டு டெரைவ்ட் லிப்பிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபர்தராக சிம்பிள் லிப்பிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, கிளிசரால் இருக்குது, அண்ட் எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரால் இருக்குது. எஸ்டர்ஸ்னா தீஸ் ஆர் compounds formed by dehydration of acid and alcohol group இருக்கு இல்லையா, அதில் வந்து டீஹைட்ரேஷன் நடந்தப்போ எஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கூடிய சீக்கிரம் நம்ம படிக்கலாம். அண்ட் கான்ஜுகேட் லிப்பிட்ஸ் இருக்குது, டிரைவ்ட் லிப்பிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ஹேஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் இதில் இருக்குது, அதனால தான் இது ஒரு ஃபேட்டி ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்னா எது? COOH குரூப். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அமைனோ ஆசிடில் வந்துட்டு நம்ம ஒரு கார்பனுக்கு தான் இந்த 4மே அட்டாச்சாக இருக்கணும், ஆர் குரூப் வந்து ப்ரெசெண்ட்டாக இருக்கும். பட் ஃபேட்டி ஆசிடில் கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு அட்டாச்சாக இருக்கும், பட் n நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு தான் அட்டாச்சாக இருக்கணும்னு இல்லை. இதில் வந்து ஆல்ஃபா கார்பன் நம்ம சொல்வோம், ஆர் கைரல் கார்பன் நம்ம சொல்வோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும், அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஆசிட் குரூப் இருந்தே இருக்கும். இதுதான் நம்ம ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால்மெட்டிக் ஆசிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னா 16 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 16 கார்பன் செயின் இருக்குது, அதுக்கப்புறமா COH இருக்குது. ஸோ 16 இந்த நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அரக்கிடோனிக் ஃபேட்டி ஆசிட் ஒரு ஆசிட். ஓகே, இதில் வந்துட்டு 20 கார்பன்ஸ் இருக்குது. 20 கார்பன்ஸ்க்கு அடுத்ததாக COH குரூப் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் COH தான் 20 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ 20. இப்போது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேச்சுரேட்டட் அண்ட் நான் சேச்சுரேட்டட். நம்ம ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் படிக்கல, ஸோ இது ரொம்பவே ஈஸி. சேச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்ட்ஸே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட்ஸே ப்ரெசென்ட்டாக இருக்கும், லாஸ்ட்டில் ஒரு COH குரூப் இருக்கும். அதுவே நான் சேச்சுரேட்டட் பார்த்திங்கன்னா C டபுள் பாண்ட் ட்ரிப்பிள் பாண்ட் COH. ஸோ தட்ஸ் ஆல். ட்ரிப்பிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது நான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸே இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்மளோட நான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெனோலெனிக், தென் லெனோலேக், இது வந்து லெனோலெனிக். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெனோலேக். லாஸ்ட் ஒன் வந்துட்டு அரக்கிடோனிக் ஆசிட் ஆர் அரக்கிடோனிக் ஃபேட்டி ஆசிட். ஸோ இது வந்து எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நம்ம எப்படி ப்ரோட்டீன்ஸில் வந்துட்டு எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இது வந்து எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ லெனோலேக் அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட். சேச்சுரேட்டடோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிசரால் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளிசரால் இஸ் நத்திங் பட் ஆல்கஹால். நம்ம அதோட பேர்லேயே நம்ம தெரிஞ்சிடும் இது ஒரு ஆல்கஹால்னுட்டு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சிம்பிள். 3 கார்பன்ஸ் நீங்கள் வரைஞ்சிடுங்க. பாண்ட்
அண்ட் OH அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா glycerol is formed. That's all. So H வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். That's all. This is called glycerol. Glycerol வந்து ஒரு ஆல்கஹால். இதில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்பட்ட விஷயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் எஸ்டர்ஸ் ஆஃப் glycerol வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எஸ்டர்ஸ் ஆஃப் glycerol. எஸ்டர்ஸ் ஆஃப் glycerols பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மோனோகிளிசரைட், நெக்ஸ்ட் வந்துட்டு டைக்ளிசரைட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட். ஓகே, ஸோ மோனோகிளிசரைட், டைக்ளிசரைட், ட்ரைக்ளிசரைட் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகிளிசரைடுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளிசராலை நம்ம வரைஞ்சிடணும். கிளிசரைடுன்ற நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடணும். OH H வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். ஓகே, இது கூடவே நான் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ண போகிறேன். கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் இஸ் நத்திங் பட் எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரால். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஆசிட் குரூப் அண்ட் ஒரு ஆல்கோஹால் குரூப்போட டீஹைட்ரேஷனில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ கிளிசரால் வந்து ஒரு ஆல்கோஹால், ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு ஒரு ஆசிட். ஸோ இதோட டீஹைட்ரேஷனால் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், C டபுள் பாண்ட் OH. யா, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே CCC எவ்வளோ கார்பன்ஸ் வேணாலும் இருக்கலாம். இது எந்த ஃபேட்டி ஆசிட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜன் அண்ட் இந்த OH குரூப் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே H2O வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இந்த O அண்ட் இந்த Cக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இங்கே கிளிசராலோட ஸ்ட்ரக்சர். ஸோ சிம்பிள். இது வந்து மோனோகிளிசரைடு, அதாவது ஒரே ஒரு OH மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. ட்ரைக்ளிசரைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 OHமே ரிமூவ் ஆகிடும். அதாவது இந்த H வந்து ரிமூவ் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிசரால் மாலிக்யூல் திரும்பி வரைஞ்சிக்கோங்க. ஆக்சிஜன். இங்கே நான் H எதுக்கு வரையில, அதாவது OH இருக்கும் இல்லையா, நான் H எதுக்கு வரையிலன்னா அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக. C டபுள் பாண்டோ CCC, C டபுள் பாண்டோ CCC, C டபுள் பாண்டோ CCC. ஸோ n நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அது ஒரு ஃபேட்டி ஆசிட், தட்ஸ் ஆல். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து H இருக்குது, இங்கே வந்துட்டு OH இருக்குது. இந்த HOH வந்துட்டு இங்கே வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். இங்கே இருக்கிற H அண்ட் OH இங்கே வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். HOH 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இதுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். எப்படி அமைனோ ஆசிட்ஸில் பெப்டைட் பாண்ட் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலில் பாண்ட் நடந்துச்சுன்னா எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளிசரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ட்ரைக்ளிசரைடில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் தான் நம்மளோட ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஃபேட்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதோட கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ் பார்த்திங்கன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேட்ஸ், லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஆயில். ஓகே, ஆயிலில் எக்ஸாம்பிள் நம்மளோட NCERTயில் கொடுத்துருக்கு வந்து ஜிஞ்சலி ஆயில். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் ஃபேட், அதாவது சிம்பிள் லிப்பிட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தோம், கிளிசரால் பார்த்தோம், அண்ட் எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரால் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன், சப்டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம இப்போ கான்ஜுகேட் லிப்பிட் பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஜுகேட் லிப்பிட் ரொம்பவே ஈஸி. கான்ஜுகேட்னா அடிஷன்னு அர்த்தம். அர்த்தம் என்ன அடிஷன் ஆகுதுன்னா ஒரு லிப்பிட்க்கு ஒரு நான் லிப்பிட் பார்ட் வந்துட்டு ஆட் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெசித்தின். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். NCERTயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதால இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
லெசித்தின் எடுத்த உடனே இதோட ஃபாஸ்ஃபோலிபிட். இதை வந்து நம்ம டைஜஷன் சாப்டர்லேயும் படிச்சிருக்கோம். இது வந்து நம்மளோட கால் பிளாடரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், கொலஸ்ட்ரால்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபாஸ்ஃபோலிபிட் வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிளிசரால் மாலிக்யூல் எடுத்துக்கலாம். கிளிசரால் மாலிக்யூல் எடுத்த உடனே இதை டைக்ளிசரைடாக கன்வெர்ட் பண்ணும். டைக்ளிசரைடானா 2 OHலேருந்து H எடுக்கணும். இது வந்து ரிமைண்ட் அப்படியே இருக்கணும். ஓகே, இதை கன்வெர்ட் பண்ணலாம். COH H CCH H H OH மட்டும் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இதில் வந்துட்டு O இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபேட்டி ஆசிடை ஆட் பண்ணோம். ஸோ ஃபேட்டி ஆசிடோட சிம்பிள் ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா COOH இருக்கும் அண்ட் CCC இருக்கும். இந்த CCயை நம்ம Rன்னு மென்ஷன் பண்ணிடுவோம். R குரூப், இட் கேன் பி எனி திங் இல்லையா. ஸோ இப்போது C டபுள் பாண்ட் OH இங்கே இருக்குது அண்ட் திஸ் இஸ் R. திரும்பி இங்கே C டபுள் பாண்ட் R டேஷ் OH இருக்குது. ஸோ இங்கே வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்த உடனே இது நடுவில் இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். லாஸ்ட் இந்த OH வந்துட்டு எதில் சப்ஸ்டிடியூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா H3PO4 ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட். ஸோ ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட் ஆட் பண்ண உடனே லெசித்தின் ஒரு ஃபாஸ்போலிபிட். ஸோ லிப்பிடோட ஸ்ட்ரக்சர் வந்து வந்தாச்சு. நம்ம லிப்பிடில் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலை ஃபார்ம் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு டைக்ளிசரைடாக மாறியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக லெசித்தினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ஃபேட் வந்து அதில் ஆட் பண்ணோம். அப்போ தான் அது வந்து ஒரு ஃபாஸ்ஃபோலிப்பிடாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே லிப்பிட் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக இது லிப்பிட், பட் நான் லிப்பிட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட். ஸோ ஃபாஸ்ஃபோரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நடுவில் ஃபாஸ்ஃபர் இருக்கும், 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஆக்சிஜனையும் வரைஞ்சிடலாம். H டபுள் பாண்ட் O. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் H3PO4. இதை வந்து இந்த மாலிக்யூலை ஆட் பண்ணோம் இந்த பார்ட்டில். ஸோ எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம? ஸோ அகெயின் நான் கிளிசரால் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரிங் வரைஞ்சிடுறேன். ஸோ இது வந்து ஏற்கனவே பாண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து இப்போ நம்ம ஃபாஸ்ஃபோரிக் ஆசிடை பாண்ட் பண்ணோம். ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட் அது ஒரு ஆசிட். இங்கே வந்து ஆல்கஹால் குரூப் இருக்குது. அகெயின் இங்கேயும் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ O வந்து இப்படி ஃபார்ம் ஆகிடும் அண்ட் இங்கே வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். ஸ்டில் இன்னும் அந்த கான்ஜுகேட் லிப்பிடான லெசித்தின் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோலின் குரூப் ஆட் பண்ணோம். கோலின் குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். CH2 தென் ஒரு நைட்ரோஜன், தென் CH3 இங்கே வந்து ஒரு ப்ளஸ். ஸோ இதுதான் கோலினோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ஃபோலிப்பிட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நான் இந்த ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணி இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிசரால் மாலிக்யூல் நான் இங்கே வரைஞ்சிட்டேன். R டேஷ் ஃபாஸ்ஃபர் அட்டாச்சாக இருக்குது. இங்கே OH இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது, இங்கே O இருக்குது. இந்த ஹைட்ரோஜன் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாலிக்யூல் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ CH2N ப்ளஸ் CH3. ஸோ இதுதான் நம்மளோட லெசித்தினோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இங்கே ஹைட்ரோஜன்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணிடணும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெசித்தின். ரொம்பவே சிம்பிள். இதோட 4 ஸ்டெப்ஸை நான் வந்து இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் டைக்ளிசரைடை ஃபார்ம் பண்ணணும். நம்ம டைக்ளிசரைடு ஃபார்ம் பண்ணோம். ஓகே, டைக்ளிசரைடை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட் ஆட் பண்ணோம். H3PO4 ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் வந்துட்டு கோலின் மாலிக்யூலை ஆட் பண்ணோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை ஆட் பண்ணால் தான் 4th ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்துட்டு லெசித்தின் என்ற ஒரு ஃபாஸ்ஃபோலிப்பிட் வந்து மேனுஃபேக்சர் ஆகும்.
இப்போது லெசித்தின் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் லெசித்தின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் மெம்ப்ரெயின் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செல் மெம்ப்ரெயின் வந்து லிப்பிடால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் லிப்பிடோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்க ஸ்ட்ரக்சர் எப்படி இந்த மாதிரி சிம்பிளாக மாறுச்சுன்னா, ஸோ இந்த டோட்டல் ஃபாஸ்பேட் குரூப் அண்ட் இது இருக்கு இல்லையா, டோட்டலாக இந்த பெரிய மாலிக்யூல் இது எப்படி ஆகுனா ஒரு சர்க்கிளாக மாறிடும். ஸோ அதோட ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் இது வந்து 2 லெக்ஸ், இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது இல்லையா, அதுதான் இப்படி மாறிடும். ஸோ இது வந்து லிப்பிட்ன்றதால இது ஹைட்ரோஃபோபிக். ஸோ வாட்டர் வந்து இதுக்கு பிடிக்காது, அதனால எப்போவுமே வாட்டர்கிட்டேருந்து அவேவாக இருக்கும். இது வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக். ஸோ அதனால தான் வாட்டர் டச் ஆகக்கூடாதுன்னுட்டு. ஸோ செல்லுக்கு உள்ளேயும் இந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் லைக் சைட்டோபிளாசம் இருக்கும், வெளியிலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதுக்கு வந்து லிப்பிட் டச் ஆகக்கூடாதுன்றதால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாலிக்யூல் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, லெசித்தினோட ஸ்ட்ரக்சர், நம்மளோட பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்கிற லிப்பிட் வந்துட்டு ஆக்சுவலாக லெசித்தின் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ எப்போவுமே லெக்ஸ் வந்துட்டு வாட்டர் டச் ஆகக்கூடாதுன்னு உள்ளவே இருக்கும். ஸோ 2 சைட்ஸ்லேருந்துமே இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம லெசித்தினை பற்றி பார்த்தாச்சு. லெசித்தின் வந்துட்டு இந்த செல் மெம்ப்ரெயினில் எப்படி இருக்குன்றதும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர் கிடைக்கும், வை லிப்பிட் இஸ் நாட் அ பயோமேக்ரோமாலிக்யூல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஒரு செல். நம்ம மார்ட்டார் அண்ட் பெசலில் வந்துட்டு CCl3COH ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஷ்யூஸை வந்து கிரைண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஃபில்ட்ரேட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக. இதை வந்து நம்ம கெமிக்கல் அனலைசேஷனில் பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த டிஷ்யூ வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஆசிடையும் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு நான் அந்த சப்ஸ்டன்ஸை கிளியர் பண்ணால் இங்கே வந்து பயோ மேக்ரோமாலிக்யூல் கிடைக்குது, இங்கே பயோ மைக்ரோமாலிக்யூல் கிடைக்குது, அது கூடவே லிப்பிட்ஸும் கிடைக்குது. இப்போது உங்களுக்கு டவுட் வரலாம், லிப்பிட் வந்துட்டு ஒரு பாலிமர் கூட கிடையாது. இட்ஸ் நாட் அ பாலிமர். பாலிமர் எதுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ பாலிமர். அதோட சைஸ் கூட பார்த்திங்கன்னா 18 to 800 டால்டன்ஸில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் எப்படி இங்கே இருக்குதுன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த டிஷ்யூவை க்ரஷ் பண்ணுறப்போ செல் வந்துட்டு க்ரஷ் ஆகும். செல்லோட க்ரஷ் ஆனப்போ இந்த மாதிரி பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து உடஞ்சிடும். பட் பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்க லிப்பிட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து அதுக்கு டச் ஆகக்கூடாதுன்றதால இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். பிரேக் டவுன் ஆன உடனே லிப்பிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த லைன் இப்படி பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்குன்னா இப்படி இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு ரவுண்டான ஸ்ட்ரக்சர் வந்து இதே ஃபார்ம் பண்ணிக்கும். அதனால தான் இதோட வெயிட் வந்துட்டு டோட்டல் வெயிட்டாக வரும். இந்த லைனோட வெயிட் அதிகமாக இல்லை இந்த சர்க்கிளோட வெயிட் அதிகமாகனா ஆப்வியஸாக இந்த சர்க்கிளோட வெயிட் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஆசிட் இன்சால்யூபிள் பூல்லே இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட், இட்ஸ் நாட் அ பாலிமர். ஸோ இது இவ்வளோ பெரிய மாலிக்யூலாக தான் இருக்குது, பட் ஆல்சோ நாட் பாலிமர் பிகாஸ் இது வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுமே ஒரு கெமிக்கல் பாண்ட் இல்லை. கெமிக்கல் பாண்டிங் இல்லாததால் இது ஒரு பாலிமர் ஆக முடியாது. ஸோ சிம்பிளான ரீசன் தான், இது ஒரு பாலிமர் கிடையாது. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அதோட ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் இருக்கிறதால இந்த மாதிரி சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிட்டு லார்ஜ் வெயிட்டை காட்டும். ஆல்சோ இட்ஸ் நாட் அ பயோமேக்ரோமாலிக்யூல், தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஆசிட் இன்சால்யூபிள் பூல். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுலே இதை நம்ம வெசிக்கல்னு சொல்லுவோம். வெசிக்கல், இந்த வெசிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதால தான் வெயிட் வந்து அதிகமாக காட்டும். அண்ட் இது ஒரு பாலிமரும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது லாஸ்ட் டாபிக், டிரைவ்ட் லிப்பிட். டிரைவ்ட் லிப்பிட் எங்கே நம்ம படிக்கிறோன்னா, நம்மளோட செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ஆண்ட்ரோஜன்ஸ் நம்ம சொல்லலாம். இதை ஆண்ட்ரோஜன்ஸ். இதில் வந்துட்டு எப்படி இந்த ஹார்மோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. ஸ்டெராய்ட்ஸ் ஆர் கால்ட் டிரைவ்ட் லிப்பிட்ஸ். இதோட எக்ஸாம்பிள் தான் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் வந்து மாடிஃபிகேஷன் ஆன உடனே இந்த ஹார்மோன்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு டெஸ்டோஸ்டிரான், ப்ரோஜெஸ்டிரான்,
எஸ்ட்ரோஜன் அண்ட் ஆல் த செக்ஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஆர் ஆண்ட்ரோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த டிரைவ்ட் லிப்பிட்ஸால் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த கொலஸ்ட்ரால் தான் டிரைவ்ட் லிப்பிட். நம்ம வந்துட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக இதை பற்றி படிக்கணும்னு இல்லை. ஸோ டிரைவ்ட் லிப்பிடோட சிம்பிளான மீனிங் பார்த்திங்கன்னா எனி சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் லிப்பிட் லைக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லிப்பிட் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதனால இது வந்து ஒரு டிரைவ்ட் லிப்பிட். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், தட்ஸ் ஆல். இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லிப்பிடோட கம்ப்ளீட் லெக்சர் வந்து முடிஞ்சுவிட நம்ம அதுக்கு அடுத்து தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஹெக்ஸகனை வரையணும். நெக்ஸ்ட் அகெயின் ஒன் மோர் ஹெக்ஸகன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஹெக்ஸகன். அதுக்கு அடுத்ததாக இது பக்கத்தில் சின்னதாக ஒரு பென்டகனை நம்ம வரையணும். பென்டகன் ஹெக்ஸகன்ன்றதோட நான் வந்துட்டு 6 கார்பன் மாலிக்யூல் 6 கார்பன் மாலிக்யூல் 6 கார்பன் மாலிக்யூல் 5 கார்பன் மாலிக்யூல் நம்ம வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் மாதிரி வரைஞ்சிட்டு தட்ஸ் ஆல். திஸ் இஸ் கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஸ்லைட்டாக இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 2 ரூம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சின்ன ரூம், அது வந்து இங்கே பால்கனி இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டேர் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேர் கேஸ் ஆர் டெரஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா. 1 2 3 4 5 இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ஹேங் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலஸ்ட்ரால். வித் திஸ் நம்ம லிப்பிடோட கம்ப்ளீட் லெக்சரை முடிச்சாச்சு. இதை தவிர நீட்டில் வந்து எந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. நம்ம இது வரைக்கும் ப்ரோட்டீன், லிப்பிட், அமைனோ ஆசிட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி நான் லைக் பண்ணுங்கள்.